மண் வீட்டோட அவுட்டர் ஸ்ட்ரக்சரில் நம்ம பூச்சி பூசுறதுக்கு ஒரு 4 டைப் வந்து ட்ரை பண்ண போகிறோம்னு சொன்னால அதுக்காக வந்து சுண்ணாம்புகள் தேடி தான் வந்தோம். சுண்ணாம்பு சூளை ரோட்டோரத்தில் தான் வச்சுருக்காங்க. பெரிய சைஸ் அடுப்பு தான். பெரிய கல்லை வாங்கி இந்த மாதிரி தட்டணும். ஓகே. புகை வந்த பிறகுதா சரி அந்த கல் போடணுங்க. இதிலே பொடியாக வந்துருமா இல்லை கல்லாக தான் வருமா? பொடியும் வரும் கல்லும் வரும். முக்கால்வாசி மட்டை அடிக்கிறாங்க, அதுக்கு மேலே கல், திரும்ப கறி, அதுக்கு மேலே திரும்ப மட்டை. இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே வைக்கவா? அது பாரு உடையுது பாரு. எல்லாம் கப்பி அடிக்கும் போது கொத்தனார்களுக்கு பொட்டு போகும். இதான் ஒரிஜினல். ஒரிஜினலு. ஆனால் இதை சாப்பிட்றதுக்கு பயப்படுவோம். அழகாக வெள்ளை வெள்ளேர்னு ஒரு பாலித்தீன் பேப்பரில் பேக் பண்ணி கொடுத்தா அதை சாப்பிடுவோம். நம்ம இதை சாப்பிட்றதுக்கு நம்ம யோசிப்போம். ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மண் வீட்டோட அவுட்டர் ஸ்ட்ரக்சரில் நம்ம பூச்சி பூசுறதுக்கு ஒரு 4 டைப் வந்து ட்ரை பண்ண போகிறோம்னு சொன்னால அதுக்காக வந்து சுண்ணாம்புகள் தேடி தான் வந்தோம். ஸோ ஆலந்துறையில் எங்கேயும் இல்லை, தொண்டாமுத்தூரில் யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. வந்தோம், பார்த்துட்டோம். இங்கே சுண்ணாம்பு சூளை ரோட்டோரத்தில் தான் வச்சுருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் உடஞ்சி போச்சு. ஒரே ஒரு அண்ணா உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட ஆல்ரெடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம போய் என்ன ரேட் சொல்கிறாரு, இது எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்கலாம். ஸோ இது அண்ணாவோட சூளை தான். கணேஷ் அண்ணா தொண்டாமுத்தூரில் இவரை இப்போ தான் பார்த்தோம். அதாவது ஆலந்துறையில் எங்கேயும் கிடைக்கல, ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம். அப்புறம் ஆலந்துறையிலே கேட்டப்போ தான் இங்கே போங்க. அங்கே இல்லைங்க, அப்புறம் வடவெளியும் இல்லைங்க. இருந்ததெல்லாம் இப்போ இல்லை. இப்போ இல்லைங்க. ஓகே, இங்கே மட்டும் தான் பண்ணிருக்கோம். எருவுக்கணி இருந்துச்சு. ஓகே, அங்கேயும் இல்லைங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கண்ணா? அங்கே பெட்ரோல் பங்க் அது இதெல்லாம் வருதுங்க. ஓகே, அதனால் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடாது, டீ போட்டு எரிக்கக்கூடாது. அப்படியா? அதனால் அவங்க எடுத்தாங்க. இதுவுமே தெரியல, ரோட்டு மேலே இல்லை, ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு கட்டுக்குள்ளே, ஒரு கட் ரோட்டுக்குள்ளே தான் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த தொழில் எத்தனை வருஷமாக பண்ணிருக்கீங்கண்ணா? இது ஒரு 50 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 50 வருஷமா இதே இடத்துல தானா? இதே இடத்துல தான். சரி, இந்த சுண்ணாம்பு வந்து எப்படி உருவாக்குறதுங்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த ஓடக்கல் இருக்குல்லங்க, வாங்க. இந்த ஓடக்கல்லுங்க இந்த மாதிரிங்க சின்னதை தட்டிக்கணுங்க. இந்த மாதிரி தட்டிக்கணும். இந்த ஓடக்கல் எங்கேருந்து கிடைக்குதுண்ணா? மலையை புழக்கிறதா இல்லை? இது வந்து ஓடக்கல்லுங்க. ஓடலாம் வடச்சத்தூர்லேருந்து வரும். ஓகே, வெளியிலேருந்து வரும். இங்கே பக்கத்துலேருந்து நீங்கள் எடுக்கிறது இல்லை? இதே நீங்கள் காசு கொடுத்தா வாங்குவீங்களா? இது லோடு 10 ரூபாய்க்கு வாங்கினா இப்போ 12 ரூபா. அப்படியா? இது ஒரு லோடு 1.5 யூனிட்டு. இது வந்து ஒரு யூனிட் கல். இவங்க எங்கேயும் வந்து எடுக்கிறது இல்லை, இவங்களே வந்து காசுக்கு தான் வாங்குறாங்க. வந்து அது ஒரு பூமி இருக்குது. சரி சரி, அங்கே போய் தோண்டி வச்சுருப்பாங்க. ஓகே, அங்கேருந்து நம்ம வேலை கொடுத்து அதான்ப்பா லைம்ஸ்டோன் மைனிங் சொல்லுவாங்க. இந்த சுண்ணாம்பு கல்லை வந்து தோண்டி எடுக்கிறது. இப்போ நிலக்கரி தோண்டி எடுக்கிற மாதிரி இதையும் தோண்டி எடுப்பாங்க. இந்த கருங்கல்ல குழியெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க? ஆமாம், அந்த மாதிரி அது ஒரு இடம் இருக்குது. ஓகேண்ணா, தெரியும், பார்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி இந்த பெரிய கல்லை வாங்கி இந்த மாதிரி தட்டணுங்க. ஓகே, இது தட்டிட்டு இந்த சைஸ்க்கு எல்லாத்தையும் இந்த சைஸ்க்கு வரும் தட்டி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன பொடிக்கல் மாதிரி அண்ணா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறாப்ல. ஓகே, அப்போ தட்டிட்டுங்க. சரிங்க. முதல்ல மட்டை வந்து இந்த அளவுக்கு போடணுங்க. ஓகே, உள்ளுக்குள்ளே போட்டுருவீங்களா? ஆமாங்க, ஏறி பாருங்க. பெரிய சைஸ் அடுப்பு தான். உள்ளுக்குள்ள 4 பக்கம் பார்த்தீங்கன்னா தீ மூட்டுறதுக்காக வந்து 4 குழல் இருக்கு. இது ஃபுல்லாகவே மண்ணு மட்டும் தானா? எப்படி இந்த ரவுண்ட் ஷேப் பண்ணுறீங்க? செங்கல் இருக்குல்லங்க, இந்த அரக்கல்ல செங்கல். ஆமாம், செங்கலெல்லாம் வச்சுங்க மண்ணை பூசிக்கிறதுங்க. மலையிலலாம் எப்படின்னா அது கரையாமல் எப்படின்னா இருக்கு? ஆமாம், கரைஞ்சாலும் ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே, அப்பப்போ கரைஞ்சாலும் வந்து நீங்கள் பராமரி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சிமெண்ட் பூசினா நிற்காது. சிமெண்ட் பூசினா ஸ்ட்ராங் கிடைக்கும், காலவாய் வெடிச்சுக்கும். இது செம்மண்ணு மணல் மட்டுமா? ஆமாங்க. இந்த கல்லை இப்போ ஃபுல்லாக அதில் போட்டுருவீங்களா? மட்டை இது வரைக்கும் போடுவணுங்க. சரிங்க, சரிங்களா? சரி. அப்புறம் ஒரு 5 சட்டி கல் போடணுங்க சட்டியில். ஓகே, ஒரு 3 சட்டி கறி போடணுங்க அதே சட்டியில். கல் மேலே போட்டுருவீங்க? கல் மேலே 5 சட்டி போட்டு அதுக்கு மேலே 3 சட்டி கறி போடணுங்க. ஓகே, கறி போட்டாச்சுன்னா அதுக்கு மேலே ரெண்டாவது ஒரு 5 சட்டி மட்டையை எடுக்கணுங்க. கறி போட்ட கீழேயும் மேலேயும் மட்டை அடிக்கிறோங்க. ஓகே, அப்புறம் வேக இறங்குங்க. இறங்கும்போது தீ எங்கெங்க வைப்பீங்க? மேலேயும் வச்சிருவீங்க, கீழே வச்சிருவீங்களா? மேலே உள்ளதான் வச்சிருங்க. புகை வந்த பிறகுதான் அந்த கல் போடணுங்க. புகை வராதுன்னு போடணும், எரிக்கூடாதுங்க. அந்த புகையிலேயே தான் இது வேகணும். ஓகே ஓகே, தீயெல்லாம் எரிக்கூடாதுங்க. சரி சரி, அந்த புகையிலேயே தான் கல் நல்லா நின்று. இதெல்லாம் எதுக்கு புகை போகிறதுக்கா? புகை போகிறக்கு இல்லைங்க, நம்ம சுண்ணாம்பு எடுக்கிறதுக்கு. அது உதிர்ந்துருமா அப்படியே? ஆமாங்க, செங்கல் வச்சு இதை அடைச்சிருவேன். சரி சரி, நல்லா போட்டாச்சு, மட்டையெல்லாம் போட்டு செங்கல் வச்சுன்னா செங்கல் வச்சு உள்ள அடைச்சிட்றணுங்க. ஓகே, அப்புறம் இன்னைக்கு பூரா வேக வைப்பேன். நாளைக்கு காத்தால வந்து செங்கல் எடுத்துட்டு சுண்ணாம்பு எடுப்புங்க. இதுலேயே பொடியாக வந்துருமா இல்லை கல்லாக தான் வருமா? பொடியும் வரும் கல்லும் வரும், ரெண்டு கலந்த. சரி சரி, எடுத்தது வந்து அந்த ட்ரம்மில் போட்டு வச்சுருவீங்களா? கல் வருங்க. சரி சரி சரி, அது வேகாமல் வருங்க. ரெண்டாவது அதையும் என்ன பண்ணுவோம்,
ரெண்டாவது ஒரு ட்ரிப் எடுத்து போட்டுருவோம். அது வேகலைன்னு பார்த்தீங்களா, இன்னும் ரெண்டாவது டைம் வந்து போடுவோங்க. ஓகே, போட்டோம்னா சுத்தமாக வந்துடும். முக்கால்வாசி மட்டை அடிக்கிறவாங்க, அதுக்கு மேலே கல், திரும்ப கறி, அதுக்கு மேலே திரும்ப மட்டை. ஆமாங்க, அப்படியே 4 அடுக்கு போட்டே இருக்கணும். ஓகே, கறியெல்லாம் சேர்ந்து தான் வரும். அந்த கறியும் எடுத்துருவீங்களா? கறி எப்படி பூரா வெந்து போகுங்க. அப்படியா? சாம்பல் தான் இருக்குது. சாம்பல்னா சாம்பலே கிடைக்காதுங்க. ஓகே, சுத்தமாக நுரைக்கு போகும். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சுண்ணாம்பு, இது வந்து சுண்ணாம்பு கல். ரொம்ப லைட் வெயிட் ஆகிடுது. சுண்ணாம்பு இங்கே வைங்க, ஒரு சுண்ணாம்பு வைங்க. இங்கே வைக்கவா? வைங்க. அங்க பாரு, உடையுது பாரு, அப்படியே பளிச்சுன்னு வெள்ளையா வரும். புகை வருது பாரு. வா, ஆய் வருங்க. அங்கே டின்னுக்கே சாக்கு போட்டு தான் சுண்ணாம்பு போடும். வெடிக்காதுல்ல? வெடிக்காதுங்க. கையெல்லாம் கப்பி அடிக்கும் போது கொத்தனார்களுக்கு பொத்து போகும். இதான் ஒரிஜினல் இதுதான் பண்ணுறது. மலருது பார்த்தியா? ஒரு பாறையை வந்து எடுத்து பிரித்து சுட்டு அதுலேயே தரம் பிரித்து இவ்வளோ தான் சுண்ணாம்பு. இதுதான் பாக்கெட் போட்டுருவாங்க அப்படியே. இதுதான் வாய்க்கு பாருங்க. இதில் வேறு எதுவும் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. இது கெமிக்கல் பண்ணுவாங்க. இந்த கல்யாணத்து வீட்ல பார்த்தீங்களா ரோஸ் கலர் சுண்ணாம்பு இருக்குது. ஆமாம்மா, அது கெமிக்கல் இது பண்ணுவாங்க. இது தொட்டா சுடுமா? ஆமாம், இப்போ சூடு இருக்குது. சுடுமாங்க இது? லைட்டாக சூடு வருங்க. சுண்ணாம்பு இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் குலைக்கிறக்காக. வருமானம் எந்த அளவுக்கு நான் இருக்கும்? இப்போ நீங்கள் இது வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஆமாம். இது எவ்வளோ நாளில் இது நீங்கள் அழிப்பீங்க? அதாவது மாற்றி விற்கிறது? அந்த விற்கிறக்கு ஆஃபர் வந்தது தான். ஓகே, சரிங்களா. இப்போ வந்து அந்த ஜல்லி எல்எஸ்பிக்கு ஜல்லி போட்டு பழகிட்டாங்க. சுருக்கி போகிறவங்க வருவாங்க 20 நாளைக்கு. அப்புறம் இந்த தென்னை மரத்தை கிடைக்கிறவங்க வருவாங்க. வெத்தலை பாக்கு ரெடியாக வருவாங்க. மெயினாக வெத்தலை பாக்கு அந்த பிஸ்னஸ் இருக்கும். ஆனால் வந்து இந்த சுருக்கி போடுறது இதெல்லாம் ரேர். ஏமாத்துறதுக்கு நிறைய அந்த கிரானைட் மாவை கொண்டு வந்தாங்க. மாவை கொண்டு வந்து இன்னைக்கு இந்த தொழில் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அதெல்லாம் வேற பவுடர் கொண்டு வந்தாங்க. அப்போ கடைகள்லாம் பவுடர் தான் மிக்சிங் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து ஒரிஜினல். அதான் ஒரிஜினலை யாரும் வாங்குறது இல்லை. ஆனால் இந்த ஒரிஜினலை வாங்குறதுக்கு தேடி தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படிங்கிறனால வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்புகளில் வந்து ஒரு 2 கிலோ, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்க சுண்ணாம்புகள் வந்து ஒரு 2 கிலோ வாங்கிட்டு போகலாம். கிலோ எவ்வளோங்கண்ணா? 50 ரூபா. ரெண்டுமே 50 ரூபா தானா? பரவாயில்லைங்கண்ணா. நேராக தொண்டாமுத்தூர் வந்துருங்க. தொண்டாமுத்தூர்லேருந்து மாதம்பட்டி போகிற வழி லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு யூனியன் ஆஃபீஸ் இருக்கும். யூனியன் ஆஃபீஸ்க்கு நேர் ஏத்தாப்புல கிரமட்டோரியம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரமட்டோரியம். அந்த கிரமட்டோரியம் போகிற ரோட்டு ஓரத்தில் வந்து வச்சுருக்காங்க. மாதம்பட்டியிலேருந்து வந்தால் தொண்டாமுத்தூர் போகிறதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் இருக்கும். அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது தேவைன்னா அவர் கூப்பிட்டுருங்க. இடக்கல் கிடையாது, இந்த டப்பாவில் வந்து ஃபுல்லாக வச்சு கொடுக்குறாப்புல 1 கிலோ. அதுதான் இது. அப்படியே நம்ம சுண்ணாம்பா சாப்பிடலாமா? வெத்தலைக்கு வச்சு சாப்பிடலாம். இது எதுவும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஒரிஜினல், அதாவது ஒரிஜினலு. ஆனால் இதை சாப்பிட்றதுக்கு பயப்படுவோம். அழகாக வெள்ளை வெள்ளேர்னு ஒரு பாலித்தீன் பேப்பரில் பேக் பண்ணி கொடுத்தா அதை சாப்பிடுவோம். நம்ம இதை சாப்பிட்றதுக்கு நம்ம யோசிப்போம். இப்போ போனதுமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.